எனக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு நாள் என் பொண்ணை கூப்பிட்டு டிஏவி ஸ்கூலில் படித்தேன். அது வந்து கட்சி ஆஃபீஸை தாண்டி முகப்பேரில் தான் ஸ்கூலு. நான் ஸ்கூல் விட்டு பாப்பாவை கூப்பிட்டு வந்தேன். அப்போ என் பொண்ணு வந்து 7th ஸ்டாண்டர்ட் படித்தேன். ஒரு 1:15 மணி இருக்கும். இந்த வழியாக வந்து கட்சி ஆஃபீஸ் முன்னாடி நிறைய கார்லாம் நின்றுது. அப்போ நான் சரி இன்னும் கேப்டன் சாப்பிட போகல, இங்கே தான் இருக்காருன்னு சொல்லிட்டு நான் என் பொண்ணை கூப்பிட்டுட்டு போனேன். பார்த்தா நிறைய பேர் இருந்தாங்க. நான் கீழே ரிசப்ஷனில் நின்றுட்டு இருந்தேன். அவர் அதுக்குள்ளே சிசிடிவி கேமராவில் பார்த்துட்டார். என் பொண்ணையும் பார்த்துட்டாரு, என்னையும் பார்த்துட்டாரு. டக்குன்னு கீழே ரிசப்ஷனுக்கு இன்டர்காமில் ஃபோன் பண்ண, ரவி ராஜேந்திரனை மேலே வர சொல்ல அப்படிங்கிறார். நான் மேலே போனேன். கூட முன்னாடி இருந்து பேசினவங்ககிட்ட வேறு யாரோ கட்சிக்காரங்க இல்லாமல் வேறு 2-3 பேர் இருந்தாங்க. எல்லாம் பேசி சரி நம்ம கொஞ்சம் வெளியில் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, என் பொண்ணு சின்ன பொண்ணு 7ஆம் கிளாஸ் படிக்கிறான். வந்துட்டு நீங்கள்லாம் இருங்க, நான் ராஜேந்திரன்டையும் பாப்பாட்டையும் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணை வந்து உட்காருமா அப்படின்னா, அங்கிள் பரவாயில்ல அங்கிள், உட்காருமா ஒன்றும் பிரச்சனை இல்லை உட்காரு அப்படின்னா. நான் எப்போவுமே கேப்டன் முன்னாடி உட்கார மாட்டேன். நான் உட்காரல கேப்டன், நான் நிற்கிறேன் அப்படின்னா. இல்லை பரவாயில்ல உட்காருங்க அப்படின்னா எப்போதுமே சொல்லுவார். அவர் உட்காருங்கன்னு சொல்லுவார், நான் உட்கார மாட்டேன். டக்குன்னு என்ன பண்ணாருன்னா, ஒரு கீழே அவருடைய டேபிளை திறந்து ஒரு ஃபாரின் பிஸ்கட்டு, அது வந்து எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு 7,000 ரூபா இருக்கும் அந்த டப்பா. நமக்கெல்லாம் அந்த மனசு வராதுங்க. அந்த டப்பாவை எடுத்து என் பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு நல்லா படிக்கணும் அப்படின்லாம் சொல்லிவிட்டு, அப்புறம் என் பொண்ணு சொல்லிச்சு, அங்கிள் எங்கள் அப்பா ரொம்ப மேடையில் பேசுகிறாங்க, எங்களுக்கு பயமாக இருக்குது, அந்த கலைஞர் அங்கிளையும் திட்டுறாங்க, ஜெயலலிதா அம்மாவையும் திட்டுறாங்க, எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு. நீ பயப்படாதம்மா, உங்கள் அப்பாவெல்லாம் நான் அப்படிலாம் விட்டுற மாட்டேம்மா, நான் இருக்கிற அந்த மாதிரிலாம் ஒரு ஆளை பார்க்க முடியாது. அதெல்லாம் தெய்வம். இவங்கெல்லாம் வேஷம் போட்டுட்டு இருக்காங்க சும்மா. அதெல்லாம் அவரை மாதிரி ஒரு நடிகர், அவரை மாதிரி ஒரு தலைவர்லாம் இனிமேலாம் பார்க்கவே முடியாது. என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். யாருமே இனிமேல் சினிமா நடிகர் எந்த நடிகருமே கேப்டன் அளவுக்குலாம் வந்து இனிமேல் அரசியலில் வந்து ரீச் ஆகிறது கஷ்டம். அதனால் எனக்கு வந்து கேப்டன் அப்படின்னா ஒரு கண்டிப்பாக எங்களுக்கெல்லாம் வந்து அவர் தெய்வம் மாதிரி. எம்ஜிஆருக்கு அப்புறம் விஜயகாந்த் சார் தான் சொல்லியிருக்காங்க. எம்ஜிஆருக்கு நிகரான ஒரு ஆள் யாருன்னு பார்த்தா தமிழ் சினிமாவில் ஒரு விஜயகாந்த் சார் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அது அந்த மாதிரி தான் நீங்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயம் நல்லது. ஆனால் இப்போ வந்து எல்லாம் சொல்கிறது வரேன், நான் செய்கிறேன், சிறப்பாக இருக்கிறதுலாம் சும்மா வாய் வார்த்தை தான் எல்லாமே. அது வந்து அரசியலுக்காக தான் பேசுவாங்க. அது ஏன்னா தலைவர் கேப்டன் வந்து அப்படி கிடையாது, மக்களுக்கு செய்யணும்னு உண்மையிலே செய்யணும்னு நினைச்சார். அது வந்து அவர் இந்த தமிழ்நாட்டு மக்களோட சாபக்கேடு. நான் சொல்லுவேன், அதைத்தான் சொல்லுவேன். அவர் வந்து இதை மிஸ் பண்ணலை, இவங்க அவரை மிஸ் பண்ணிட்டாங்க. அதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னா அவர் கேப்டன்லாம் வந்து ஒரு தடவை அவருக்கு வந்து ஆட்சியை கொடுத்துருந்தா நிச்சயமாக வந்து மக்களுக்கு நல்லது செஞ்சுருப்பார். அது வந்து நம்ம தமிழ்நாடு மக்களோட சாபக்கேடு. இனிமேல்லாம் வந்து எந்த ஒரு சினிமா நடிகரும் அந்த அளவுக்கு சைன் ஆக முடியாது. நான் அதை அடித்து சொல்லுவேன். எந்த நடிகராக இருந்தாலும் சரி வரவே முடியாது. கேப்டன் என்ஜிஓ இல்லாமே அவர் நிறைய பேர் சொல்லியிருக்காரு, படிக்க வச்சிருக்காரு. தொழிலாளர் எவ்வளோ பேர் படிக்க வச்சிருக்காரு சார்? இல்லை, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கேப்டன் வந்து நான் 1990 95 வரைக்கும் வந்து வருஷத்துக்கு 10 லட்ச ரூபாய் நிதி கொடுத்தாரு. 95 2000 வரைக்கும் வருஷத்துக்கு 15 லட்ச ரூபாய் நிதி கொடுத்தாரு. 2000 இன்னைய வரைக்கும் வருஷத்துக்கு வந்து 25 லட்ச ரூபாய் நிதி கொடுக்குறாரு. அது அவர்கிட்ட படித்தவங்க நிறைய பேர். ஏன்னா வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா 600 கம்ப்யூட்டர்களை வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் அனுப்பி இலவசமாக வந்து கம்ப்யூட்டர் பயிற்சி கொடுத்தார். ஏன்னா ஒரு கலெக்டரே வந்து சொல்லியிருக்கிறார், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரே சொல்லியிருக்கிறார், நான் வந்து கேப்டன் கொடுத்த கம்ப்யூட்டரில் படித்து தான் இன்றைக்கி நான் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகியிருக்கேன் அப்படின்னு. நிறைய பேர் வந்து வேலை வாங்கி கொடுத்துருக்குறாரு. நிறைய பேரை வந்து டாக்டருக்கு படிக்க வச்சிருக்கிறாரு, இன்ஜினியருக்கு படிக்க வச்சிருக்கிறாரு. இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் கஸ்தூரி ராஜா சாரோட அந்த பொண்ணையே வந்து டாக்டருக்கு சீட்டு வாங்கி கொடுத்து, அது பணம் பத்தாக்குறையாக இருந்தது, தலைவர் கேப்டன் அவர்களை தான் வந்து அந்த பணத்தையும் கொடுத்து சீட்டு வாங்கி கொடுத்தாராம். ஒரு நாள் வந்து அவர் டைரக்டர் கஸ்தூரி ராஜா சார் வீட்டு வழியாக போயிருக்கிறாரு. இப்போ டைரக்டர் வீடு தானே அப்படின்னு டக்குன்னு அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டாராம். வீட்டுக்குள்ளே போனோம்னா எல்லாருமே சோகமாக இருக்காங்க. அப்போது கஸ்தூரி ராஜா சார் வந்து நம்ம கேப்டன் வந்து அதெல்லாம் கண்டுபிடிச்சிருவார். என்ன சார் டைரக்டர் சார் என்ன விஷயம் அப்படின்னா, இல்லை பொண்ணுக்கு வந்து டாக்டர் சீட்டு கிடைக்கல,
அப்படின்னோடனே வாங்க என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக கூப்பிட்டு போரூர் அவர் உடையார்கிட்ட கூப்பிட்டு போயிட்டாங்க, ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ். இவர் வாங்க எங்கே கூப்பிட்டு போகிறாருன்னு தெரியலையா, பார்த்தா இவர் நேராக உடையார் வீட்டுக்குள்ளே போயிட்டாராம். ஆழ்வார்பேட்டில் இருக்கிற உடையார் வீட்டுக்குள்ளே போயிட்டாராம். போன உடனே கேப்டன் வந்திருக்கேன்னு சொல்லுங்கள் அப்படின்னோடனே அவர் உடனே கூப்பிட்டு விட்டார் போல. கூப்பிட்டு விட்டோன்னா டாக்டர் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போனோன்னா என்ன பண்ணுவீங்களா எது பண்ணுவீங்களா, ஒரு பொண்ணுக்கு வந்து மெடிக்கல் சீட் வேணும் அப்படின்னோடனே அவர் உடனே சரி பண்ணி உடனே சீட்டு கொடுத்துட்டாராம். இவர் வந்து திணறாராம், ஏன்னா ஃபீஸ் கட்டணும். அப்போ இவர் சொல்கிறாரா, நீங்கள் வந்து போங்க நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன், நீங்கள் அங்கே போய் காலேஜில் போய் ஃபீஸை கட்டிடுங்க அப்படின்னா இதை ஒரு அமௌண்ட்டை சொல்கிறாரு. வெளியில் வந்தோடனே இவர் தயங்குறாராம். என்ன அப்படின்னோடனே இல்லை என்கிட்ட பணம் கொஞ்சம் பத்தாக்குறையாக இருக்குது அப்படின்னு. இதுக்கு தானே எவ்வளோ பத்தாக்குறையாக இருக்குன்னு சொன்னால் உடனே பணத்தை கொடுத்துருக்குறாரு. இந்த மாதிரிலாம் ஒரு மனசு யாருக்குமே வராதுங்க, யாருக்குமே வராது. அடிச்சு சொல்லுவேன் நான், யார் என் மேலே வருத்தப்பட்டாலும் சரி, மிகப்பெரிய நடிகர்களாக இருந்தாலும் சிறிய நடிகர்களாக இருந்தாலும் சரி, இந்த மனசு சத்தியமாக யாருக்குமே வராது. ஏன்னா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், படத்தில் நடிக்கும் போது பேசுவாங்களே தவிர அடுத்து நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க. இவர் அப்படி கிடையாது. யாரா இருந்தாலும் எப்போ பார்த்தாலும், நீங்க வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தாலும் நீங்க அடுத்து போய் பார்த்தா கூட உங்க பேரை சொல்லி கூப்பிடுவார். அதெல்லாம் மைண்ட்ல அப்படியே வச்சிருப்பாரு. அதெல்லாம் வந்து கேப்டன் மாதிரி யாருமே வர முடியாது. நீங்களே ஒரு பயங்கரமான போல்டான ஆளு, யாருக்கும் எதுக்கும் பயப்பட மாட்டீங்க. அவர் பேர் சொன்னோடனே கலங்கிட்டீங்க. இல்ல அது எங்களுக்கு என்னன்னா, அவரை வந்து அப்படியே ஒரு சிங்கம் மாதிரி பார்த்துட்டு இப்போ அவரை வந்து இந்த மாதிரி பார்க்கறதுலாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா இப்போ வந்து ஆகஸ்ட் 25ஆம் தேதி வந்தார். அது வரும்போதெல்லாம் வந்து பட் நல்லா இருக்கார். எங்களுக்கு வந்து என்னென்னா, நாங்கள் திருப்பதி வெங்கடாச்சல பெருமாளை கும்பிட்ற மாதிரி அவரை பார்த்து கும்பிட்றோம், நல்லா இருக்கார். அதெல்லாம் வந்து கரெக்டு. ஆனால் என்னென்னா, அந்த பழைய மாதிரி அவரை பார்க்க முடியல அப்படிங்கிறத. நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் பார்த்தோம்னா அந்த 2 அடி ஸ்டூலில் அப்படி வந்துட்டு நிமிந்தாப்பில் இப்படி உட்காந்துட்டு இருப்பார். இந்த சஃபாரியில் இருந்து இறங்கி வந்தாருன்னா அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் கதர் வேஷ்டியில் இறங்கி இப்படி தலையை அப்படி ஒரு சிலிப்பு போனால் அப்படியே சிங்கம் மாதிரி தான் இருக்கும். என்ன நீங்கள் சொல்கிறீங்க காக்கான்னு, அதெல்லாம் சிங்கங்க. அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு தோரணை, அந்த மாதிரி ஒரு பவர், அந்த மாதிரி ஒரு கெத்து, அதெல்லாம் வந்து இப்போ இருக்கிற நடிகர்கள்லாம் யார்ட்டையுமே பார்க்க முடியாது. அதனால நமக்கு வந்து என்னன்னா, அவர் பேரை சொன்னாலும் நிச்சயமாக வந்து நல்லா இருந்திருந்தால் நாங்களாம் இன்னைக்கு நல்லா இருந்திருப்போம். ஒரு ஆக்டிவாக இருந்து நல்லா இருந்திருந்தோம்னா நிச்சயமாக எனக்கு வந்து சினிமாவிலையும் ஒரு லைஃப் கிடச்சிருக்கோம், அரசியல்லையும் ஒரு லைஃப் கிடச்சிருக்கோம். நிறைய பேரை உருவாக்கியிருக்காருங்க. சினிமாவில் 420 பேரை உருவாக்கியிருக்கிறாரு. அதெல்லாம் பெரிய விஷயம். எடிட்டரா, ஃபைட்டரா, நடிகர் சங்க துணை நடிகர்களா, டைரக்டர், எத்தனை பேரை உருவாக்கியிருக்காரு. நடிகர் சங்கத்திலாம் கார்டு எடுக்கிறதுக்கு காசு இல்லாமாங்க, உடனே இவர் காசை போட்டு கார்டு எடுத்து கொடுப்பாரு. எவ்வளோ பண்ணியிருக்காரு. துணை நடிகர்கள்லாம் வந்து இன்னைக்கு வந்து நான் அவங்க வீட்டில் அடுப்பு எரியுது, விளக்கு எரியுதுன்னா அதுக்கு காரணம் அவர் தான், நடிகர் சங்கத்தில் உள்ள துணை நடிகர்கள். ஏன்னா அப்போ வந்து தென்னிந்திய சம்மேளனம் பெப்சிக்காரங்களுக்கு தான் வந்து வேலை அதிகமாக கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு படத்தில் ஒரு கல்யாண சீக்வன்ஸ் வந்ததுன்னா 100 பேர் இருந்தால் அந்த 100 பேருக்கு வந்து அவங்க பெப்சில இருந்து தான் போவாங்க. இவர் வந்து நடிகர் சங்க தலைவர் ஆனோம்னா தயாரிப்பாளர் சங்க தலைவரும் இவரும் சேர்ந்து, அப்போ ராவுத்தர் அண்ணன் அங்கே தயாரிப்பாளர் சங்கம் 2 பேரும் ஒரு பையில அக்ரிமெண்ட் போடுறாங்க. இந்த மாதிரி ஒரு காட்சிகள் வந்ததுன்னா நடிகர் சங்கத்திலேருந்து 50% கூப்பிடுங்க, தென்னிந்திய சம்மேளன பெப்சிலேருந்து 50% கூப்பிடுங்க. இன்னைக்கும் அது நடைமுறையில் இருக்குது. 100 பேர் ஒரு கல்யாண சீக்வன்ஸ் போனோன்னா 50 பேர் நடிகர் சங்கத்தில் உள்ள துணை நடிகர்கள் போவாங்க, பெப்சில் உள்ள போவாங்க. இன்னைக்கு நீங்கள் நடிகர் சங்கத்தில் உள்ள துணை நடிகர்கள் கேளுங்க, கேப்டன் அப்படின்னா உயிரை விடுவாங்க. அதே மாதிரி நடிகர் சங்கத்தில் கடன் அடைச்சி இன்னைக்கு அதில் வந்து 1.5 கோடி ரூபா வைப்பு நிதியை வச்சு வந்தார். இன்னைக்கு கேப்டன் அங்கே நடிகர் சங்க தலைவராக இருந்தால் அந்த கட்டணம் எப்பவுமே முடிஞ்சிருக்கும். 6 மணிக்கு இவர் வந்து ஷூட்டிங் மெட்ராஸில் இருந்தார்னா 6:05, 6:10, 6:20க்கு பேக்கப் ஆயிடுச்சுன்னா கார் நேராக நடிகர் சங்கத்துக்கு தான் போகும். இங்கேருந்து அங்கே போய் என்னென்ன வேலை இருக்கோ அதை செய்வார். போய் என்ன பிரச்சனை, ஏதாவது பிரச்சனை உடனே அதை செஞ்சு முடிப்பார். அதே மாதிரி இவங்க செய்யணும். இவங்க 6 மணிக்கு வந்து பேக்கப் ஆனால் இவங்க வேற எங்கேயாவது போயிடுவாங்களே, அவர் உடனே அங்கே போவார். என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனை. எனக்கு ஒரு நடிகர் சொன்னார், குமரேசன் சொல்லிட்டு ஒரு நடிகர், அவர் ஜூனியர் பாக்கியராஜ் அப்படிம்பாங்க அவரை. அவர் வந்து ஊட்டிக்கு ஒரு ஷூட்டிங் போயிருக்காரு, கார்த்திக் சார் படம். ஊட்டிக்கு போயிருக்கிறாரு. இவரை ரிசீவ் பண்ணுறதுக்கு யாருமே வரல, ப்ரொடக்ஷன் மேனேஜரும் வரல, யாருமே வரல. ஏன் வந்த, எதுக்கு வந்தேன்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த லாட்ஜ் பேரை மட்டும்தான் மேனேஜர் சொல்லியிருக்காரு. நேரே அந்த லாட்ஜுக்கு போயிருக்காரு, அங்கே யாருமே இல்லை. அந்த லாட்ஜ் மேனேஜர்கிட்ட இவர் கேட்டு நான் உங்கள் ரூமில் கொஞ்சம் குளிச்சுக்கிறேன், இதெல்லாம் பண்ணிக்கிறேன், ஃப்ரெஷ்ஷப் ஆகிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் குளிச்சுட்டு இருந்திருக்கிறாரு. யாருமே இல்லை. இவராக போய் டிஃபன் சாப்பிட்ருக்காரு, மதியம் இவராக போய் சாப்பிட்ருக்காரு. ஏன் வந்தேன்னு கூட கேட்கல. இவர் உடனே அன்னைக்கு சாயந்தரமே கிளம்பி இங்கே வந்துட்டார். அங்கே ப்ரொடியூசர் என்ன பண்ணிட்டாரு, அங்கேருந்து இங்கே நடிகர் சங்கத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார். இந்த மாதிரி நாங்கள் வந்து இவரை வர சொன்னோம், அவர் வரல அப்படின்னு. இவர் வந்தவரை அவன் யாருமே அவங்க கவனிக்கலை. இவர் உடனே வந்து அவரை கூப்பிட்டுருக்காப்புல கேப்டன் வந்து,
குமரேசா நீ உடனே நடிகர் சங்க ஆஃபீஸுக்கு வா அப்படின்னு இருக்காரு. அங்கே போனோடனே என்னப்பா நீ ஊட்டிக்கு உடனே ஷூட்டிங் போனோம்னா நீ என்ன போகாமல் இருந்திருக்கேன். இல்லை கேப்டன் நான் போனேன் இந்த மாதிரி விஷயம் அப்படின்னோடனே உடனே ஃபோனை போட்டிருக்காரு. ஃபோனை போட்டு தயாரிப்பாளருக்கு உடனே திட்டிருக்காரு. என்ன நடிகர்னா கிள்ளுக்கிறேன்னு நினச்சிங்களா? என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? கேட்கறதுக்கு ஆள் இல்லை நினச்சிட்டு இருக்கீங்களா? அவர் வந்திருக்கிறாரு, ஒருத்தர் ரிசீவ் பண்ணல, நடிகர்னா மதிப்பு கொடுக்க வேண்டாம், சாப்பாடு கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல, அவங்களே போய் சாப்பிட்ணும், அவங்களே உங்களுக்கு நடிக்கணுமா, அப்புறம் எதுக்கு நீங்கள் படம் எடுக்க வரீங்கன்னு பிடிச்சி சத்தம் போட்டு சரி நான் சொல்லி அனுப்பிவிட்றேன், இனிமேல் கரெக்டாக நடிகர்னா மரியாதை கொடுக்கணும், மதிப்பு கொடுக்கணும்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டு இவர்கிட்ட சொல்கிறாராம். ஏய் குமரேசா, அவங்க வந்து கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறாங்க, பொண்டாட்டி நகையை விற்றாங்களோ வீடை விற்றாங்களோ இல்லை நிலத்தை விற்றாங்களோ தெரியலை, சரியா? நீயும் கொஞ்சம் அவங்கள அனுசரித்து போ அப்படின்னு சொல்லி இங்கே பேசுகிறாரு. ரெண்டு பக்கமும் மெயின்டைன் பண்ணுறாரு பாருங்க, அது அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.